உங்களை தாங்க கண்ணு எங்களை தாங்கறதுக்கு தாமா நீங்க இருக்கிறீங்க. எவ்வளவு வெயிட் இருந்தாலும் ஆயா மகராசி தாங்குறீங்க, மனுஷுடாக தாங்குறீங்க. கண்ணே மீனா, உன் கண்ணண்ணா மீனா, உன் காலண்ணா மானா, உதரண்ணா தேனா. நீ என்பது ஒரு எழுத்து, நான் என்பது 2 எழுத்து, காதல் என்பது 3 எழுத்து, நமக்கு என்பது 4 எழுத்து, நம்ம தலை எழுத்து 5 எழுத்து. மேல இருக்குது விண்ணு, கீழே இருக்குது மண்ணு, தனியா நிக்கிறிய படிச்ச பொண்ணு. உன் மேல எனக்கு ஒரு கண்ணு, எடுத்து அடிச்ச ஒரு கண்ணு, 10 மாசம் போனா வருண்டி ஒரு சன்னு. அண்ணா அப்படியே சொல்றேன். அண்ணனுக்கு ஒரு பாய், அண்ணனுக்கு ஒரு டீ சொல்லு. பாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்க ரோசா பூ, பாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்க ரோசா பூ, பாக்கி வந்த ரோசா பூ ஊட்டியில பாக்கிட்டு பாக்க மாட்டேன்னு சொல்லாதடி, அங்கே வலிக்குது என் மனசு, மாட்டேன்னு சொல்லாதடி, அங்கே வலிக்குது என் மனசு. கோவப்படாம வாக்கிக்கடி, கோவப்படாம வாக்கிக்கடி என் கிளியே ராசாத்தி, கோவப்படாம வாக்கிக்கடி என் கிளியே ராசாத்தி. அடி பாட்டி புள்ளே ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. அடி மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன், மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன். அடி ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏதோ ஆடுறேன். ஆத்தே ஆத்தே ஏ அடி மாச காத்தே மல்க மாத்தி போட்டமல்லாக்க ஏ செல் நம்பர் பார்த்து நீ சுத்தா பண்ணும் போது புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லாட்டா. அடி மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன், ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏதோ ஆடுறேன். நான் அலையிறேன், நாயா அலையிறேன், நான் அலையிறேன், நாயா அலையிறேன். பூ வச்சு பொட்டு வச்சு ஒத்தையில போற புள்ள, கட்டு கட்டு நிக்கிறடி உச்சந்தில நாடும் புள்ள. உன்னோட சிரிப்பு தான் என்ன அல்லவா அல்லுதடி, உன்னோட அழகு தான் என்ன கொல்லாம கொள்ளுதடி. அங்கேயும் நின்ன எங்கேயும் நின்ன எங்க தெரிஞ்ச உன்னை தேடி. பாத்து கேட்டா அண்ணா பாடா பாவி பாட்டு நல்லா அதுவே பட்டியாட்டம் அண்ணன் அண்ணா 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 விடிய விடிய விரட்டி பார்த்து லாஸ்ட்ல சிலக்கிறதைய போச்சோடா, சிலக்கிறதைய போச்சு. அண்ணன் தாளே அண்ணன் தாளே. சரி, எப்ப அண்ணன்னு சொன்னாலும் அவன் நம்ம எண்ணெய் எடுத்து பண்ணும். தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா அண்ணனை பிடிச்சு உருவடா. அம்மா அண்ணா கொலைக்காரண்ணா அண்ணா சொல்ல வேண்டிய வார்த்தையா? அண்ணனை பிடித்த உறவு, அண்ணனை பிடித்த உறவு. தங்கச்சி அண்ணா வாடா, அண்ணா கொப்பிடிக்குதா வாடா. ஐயோ அம்மா தங்கச்சி வாடா, ஐயோ சாமி கட்டிப்பிடிதா வாடா, கொப்பிடிக்குதா வாடா. ரவி அண்ணா இன்னொரு தங்கச்சி கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தையாவே? இல்லடா, பாசம் கொப்பிடிக்குதா பாசம் வாடா, வந்துருச்சு வாடா. ஐயோ என்ன வந்துருச்சு? வாடா கட்டிப்பிடிதா. ஐயோ அம்மா வாடா தங்கச்சி. அண்ணா தங்கச்சி அண்ணா செலுத்துதெல்லாம் பாலு, செலுத்துதெல்லாம் பாலு, நீண்டதெல்லாம் என் தோல். இல்ல நீண்டதெல்லாம் நல்லா இருக்குதா? நீண்டதெல்லாம் தோலு கோலு. தங்கச்சி அண்ணா என்னடா சாப்பிட்ட? அண்ணா இட்லி சாப்பிட்டனே. ஓ இட்லி சாப்பிட்டியா? ஆமாண்ணா. எத்தனை இட்லிடா சாப்பிட்ட? 2 இட்லி சாப்பிட்டனே. அடாடாடா தங்கச்சி அண்ணா நெஞ்சிலே நிக்குதாடா. அப்படியா? 2 இட்லி நெஞ்சிலே நிக்குதாடா. சரி தங்கச்சி அண்ணா உங்ககிட்ட 2 இட்லி இருக்குது, என்கிட்ட கல்ல சட்னி இருக்குது. அப்படியே இட்லியும் சட்னி அப்படியே போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா ரவி அண்ணா ஒரு தங்கச்சி கிட்ட சொல்ல வேண்டிய பாப்பா பாப்பாவா? தங்கச்சியில கூப்பிட்டா பாப்பாங்களா? தங்கச்சிய பாப்பான்னு கூப்பிடுறது தப்பா?
சரி அம்மா அம்மா வீண் வார்த்தைகள் போகட்டும். நம்ம தவறான பேசக்கூடிய வார்த்தையில் போனால் போகட்டும், அது இருக்கட்டும். அம்மா கையை எங்க வச்சிருக்கிற? ஏமா தொப்பி நல்லா இருக்குன்னு கழட்டி போட்டேன். தொப்பி நல்லாதான் இருக்குது. பின்ன ஏன் எங்க வச்சிருக்குன்னு கேக்குறேன். ஓ நானு மின்னிய பார்த்து ஏழா மெது மெது மெதுன்னு பார்த்தேன். என்ன மட்டும் தொட்டையும் எடுத்துக்கிட்டேன். நான் செத்து போட அதை வச்சு ஏன் அப்படி வச்ச உடனே கோவத்துறீங்க? என்னது என்னதா இல்ல பொம்பளைக்கு பட்டாவே கோவத்துறீங்களா? என்னத்தான் அது? ஆமா இது என்ன உன் வீட்டு சொத்தா இல்ல என் வீட்டு சொத்தா? பெண்களுக்கு சிவன் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். ஓஹோ பெண்களுக்கு சிவன் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். என்ன கொடுத்திருக்கா சிவன் உனக்கு? 2 ரூபா இட்லி 5 ரூபா இட்லி சொட்டு 2 ரூபா போண்டா சொட்டு கொடுத்துருக்கான். எங்க பாட்டிக்கு தான் கொடுத்துருக்கான் சிவன். எப்படி கொடுத்துக்கிறான்? பாம்பு சொர காட்டு இவ்வளவு லேட்டு கொடுத்துருக்கான். அது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? நானும் எங்க பாட்டி ஒரு கட்டுல படுத்திருந்தோம். இப்படி சின்ன பிள்ளைகளா இருக்குல்ல, ஒரு கட்டுல படுத்திருந்தோமா, இந்த பக்கம் படுத்திருந்தோம், என் பக்கம் இப்படி திரும்பி படுத்தா பாரு, அட பொத்து பொத்துன்னு 2 வந்து விழுந்துச்சு நெஞ்சு படியா. அது மட்டும் இல்ல, எங்க பாட்டி வந்து குஞ்சு வியாபாரம் பண்ணுவா. கோழி குஞ்சு வியாபாரம்பா. கோழி குஞ்சு எடுத்து கூடையில வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போறது. குஞ்சை வித்துட்டு கேட்டுக்காரனுக்கு கேட்டு காசு கொடுக்காது, எப்படி ஒண்ணு ஏமாத்திட்டு வந்துடும் வீட்டுக்கு. எப்பயுமே அவளை கேட்டுக்காரன் கண்டுக்கிட்டான். இந்த கிளவி மட்டும் வாரம் வாரம் வரா, கேட்டு காசு கொடுக்காத ஏமாத்திட்டு போறா. கிளைய கையோடைய பிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கார எதிர்பார்த்துக்கிறான். சரி பக்கம் காத்தா செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குஞ்சு எடுத்து கொடையில வச்சுக்கிட்டு இது 2 தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு மாறாப்பு தண்ணி மேல போட்டுக்கிட்டு நேரா சந்தை கடைக்கு போனான். சந்தை கடைக்கு போன உடனே கேட்டுக்காரன் கண்டுக்கிட்டான். பக்கம் வரட்டு கிளைய பிடிக்கணும் அப்படின்னு கரெக்டா பக்கம் வரவிட்டு கிடுக்கிட்டு பிடிக்கிட்டு போறாங்க. காசு வாங்க அடிச்சுக்கிறாங்க. என்னது ஒண்ணு கிழமை பிடிச்சிருந்தா தெரியாத கண்ணாடி போட்டு சரி கேட்டுக்கார கூடிய புடிச்சிட்டு கேட்டுக்காரர்களுக்கு எங்க பாட்டிகளுக்கு ஆனா உடா கூடிய திரும்பி அடிச்சா பாரு. கேட்டுக்காரன் நெஞ்சு மேல போய் உழுந்துச்சு பாரு 2. இந்த கேட்டுலமா அந்த கேட்டுல சிவன் கொடுத்தா அப்படி கொடுக்கணும். நம்ம பாம்பு தீப்பையாட்டம் கொடுக்கணும். இவள் நீட்டு அப்படியா? ஆமா பாட்டிக்கு ஆயாவுக்கு என்ன வயசு இருக்கும்? 85 வருஷம் இருக்கும். எப்படினா இருக்கும்? அப்ப 85 வருஷம் ஆயிட்டா எல்லாத்துக்கும் தீப்பையாட்டம் தொங்கிக்குமா? என்ன இளவ இதெல்லாம் நமக்கு என்னமா தெரியும்? பொம்பளை சமாச்சாரம்